என் தங்கமே, உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கொண்டு தயாராக இரு. ஏனென்றால் வரக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி. என்னவென்று நீ உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கருப்பன் உன்னிடத்தில் நின்று சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நீ எப்பொழுதுமே ஓரிடத்திலிருந்து உனக்கான நம்பிக்கைக்குரிய விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற, ஆனால் அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஒரு தீமை வருகிறது. அந்த இடத்திலிருந்து உன்னுடைய நம்பிக்கை முழுமையாக உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்றால் அதனை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். சரியான மனநிலையோடு எதையுமே நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே உன் முன்னால் நிறுத்தும் இந்த நேரம் இனி உன்னோடு உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு அன்பை கொடுக்க எண்ணுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணம் நான் உன் மீது கொண்ட அன்புதான். நீ எந்த அளவிற்கு என்னை நம்பினாயோ இல்லையோ, நான் உன்னை அதைவிட அதிகமாக நம்புகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட அதிகமாக உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிடாதே. உனக்காக நான் வருவதிலிருந்து இனி உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும். கருப்பன் ஒன்றை நடத்துகிறேன் என்றால் அதிலிருந்து உனக்கு நல்லதொரு மதிப்பும் நல்லதொரு புரிதலும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி நான் இருப்பதிலிருந்து இனி உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நாம் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ உண்மையாக என்னவென்று புரிந்து கொள். உன்னை தேடி வந்து உனக்குள் ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். எந்த காலத்திலும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயமை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பொய்யாக மாறிவிடக்கூடாதல்லவா? எந்த இடத்திலும் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் சரியாகவும் முறையாகவும் கொடுத்தே தீருவேன் என்பதுதான் உண்மை. எதிலுமே நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி உனக்கு முன்னால் வந்து நின்று நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் மறக்காது. உன் முன்னால் நின்று உன்னை நல்வழிப்படுத்தும். கருப்பன் சொல்வது போல சில விஷயங்கள் சட்டென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சிலவற்றை உருவாக்கிவிடும். நீ எதிர்பாராத நேரத்தில் சில மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்திவிடும். இதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். இதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் அது போதும். நடந்து முடிந்தது என்று நீ எதை பற்றியும் இனி கலங்க வேண்டாம்.
நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையும் இனி உணர்த்தி கொடுக்கும். கருப்பனை முன்னிறுத்தி உன் வாழ்க்கையில் ஒரு செயல் நடக்கிறது, அதுவும் உன்னை இந்த இடத்தை விட்டு கிளம்பச் சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை எல்லாமும் என் பிள்ளை புரிந்து கொள்வதும், உனக்காக வருவதை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வதும், இனி உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. அதிர்ஷ்டத்தை இனி என்னவென்று நிச்சயமாக நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். ஆச்சரியங்களை உனக்கு உணர்த்தாமல் நாம் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். அதே நேரம் நான் ஒரு இடத்தை விட்டு உன்னை கிளம்பச் சொல்கிறேன், உன்னை தேடி ஒரு செய்தி வரப்போகிறது என்று சொன்னால் அதன் ஆழமான விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களுக்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதோ ஒரு விஷயம் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிவிடவும், ஒவ்வொன்றிலும் உன்னை நான் மேன்மைப்படுத்தி விடவும், எப்பொழுதும் போல உன்னோடு நான் வருவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் காலத்தில் இனி உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து நிற்கும் என்பதனை மறக்காதே. எதிலும் கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நிலையாக நின்று உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். தேவையில்லாமல் உன்னுடைய சிந்தனைகள் இனி என்னவாக வெல்லாமும் மாறி இருக்கிறது என்று நீ உணர வேண்டும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உன்னை எப்படிப்பட்ட நிலையில் எல்லாமும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஓரிடத்தை விட்டு நீ கிளம்ப வேண்டிய அவசியம் உனக்கு வருகிறது என்றால் அந்த இடத்தில் நின்று எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து கொள். எதையும் விட்டு கொடுத்து விட வேண்டாம். எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை நீ தொலைத்து விட வேண்டாம். உன்னை தேடி வந்திட்ட எல்லாவற்றிலும், உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மை அடைய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை நீ மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமைப்படுத்துவாய் என்பதனை நான் அறிவேன். ஓரிடத்தில் இருக்கிறாய், ஆனால் என் பிள்ளைக்கு மனதில் நிம்மதி இல்லை. அந்த இடத்தில் இருக்கின்ற காலம் முழுக்க என் பிள்ளையின் மனதில் ஏதோ ஒரு விஷயம் அழுத்தி கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் உன்னை தேடி வந்து மிகப்பெரிய அளவில் காயங்களையும் கஷ்டங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது. இது என்னவோ ஏதுவோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறியதும் உண்டு. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நினைத்து என் பிள்ளை கலங்கியதும் உண்டு. உன்னோடு தான் எப்பொழுதும் நான் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேனே. அப்படி இருக்கும் பொழுதிலும் கூட எதனால் இது போன்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது? எதனால் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் நின்று இது போன்ற ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் எல்லாமும் நிச்சயமாக எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாமும் தாண்டி இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலத்தில் உனக்கு வரக்கூடிய சில விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில உண்மைகளை கண்டு நானே ஆச்சரியமடைந்துதான் போனேன். இப்படி எல்லாமும் கூட இந்த மனிதர்களால் நடந்து கொள்ள முடியுமா?
இப்படியெல்லாமும் கூட இவர்களால் இருந்துவிட முடியுமா என்று இந்த கருப்பனே இதற்கு பின்னால் நின்று ஆச்சரியப்பட்டது உண்மை. இதுபோன்ற நேரங்களில் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இனி உனக்கே என்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல நல்ல மனநிலையோடு புரிந்து கொண்டால், நல்ல மாற்றங்களோடு நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால், கருப்பன் உன் வாழ்க்கையில் கண்ட உண்மைகளை நிச்சயமாக சொல்கின்றேன். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். நடப்பதை எல்லாமும் கருப்பன் நிச்சயமாக நமக்கு தேவையில்லாமல் சொல்லிவிட மாட்டார் என்ற எண்ணம் வேண்டும். நம் கருப்பன் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு நம்மை தேடி வருகிறார் என்ற ஒரு புரிதல் வேண்டும். எது நடந்தாலும் நாமாக இருந்தால் நமக்கான எல்லாமும் நம்மை தேடி வரும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். அப்படி இருந்து விட்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஒரு மாறுதல் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனிமேலும் எதையுமே நீ நினைத்து கலங்காமல் இருக்க வேண்டும். எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ குழம்பாமல் இருக்க வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல அதில் இருக்கும் காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நீ கிளம்பி செல்ல வேண்டிய ஒரு காரியம் கட்டாயமாக நடந்தே தீரும். எதற்காக அந்த இடத்தை விட்டு நீ செல்ல வேண்டும்? எதனால் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் எல்லாமும் நடக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்கு முன்னால் நான் நிற்கின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் உனக்கு சில மனிதர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் தெரிய வரும். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த சில மனிதர்களினுடைய இயல்பான குணம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும். இவர்களை தெரிந்து புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் போல உனக்கான நேரங்களை உணர்ந்து கொள்ள நீ சரியாக எதையும் முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தருகின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக உணர்ந்து கொள். எந்த காலத்திலும் நீ எதையுமே தொலைக்காது. எந்த நேரத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடாது. கருப்பன் இவர்களை எல்லாமும் அடையாளப்படுத்தவும் இவர்களை யாரென்று உனக்கு அறிமுகப்படுத்தவும் சில விஷயங்களை தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் நானே இவர்களை அடையாளம் கண்டு கொண்டேன். இவர்களின் உண்மையான முகத்தை நான் என்னவென்று கண்டு கொண்டேன். இவர்கள் எப்பொழுதும் இப்படித்தான் என்பதனையும் நான் பார்த்து கொண்டேன். இனிமேல் இதை எப்படி நாம் உணர வேண்டும் என்பதும் இதனை எப்படி நாம் தாண்டி வர வேண்டும் என்பதனையும் நிச்சயமாக நாம் உணர்ந்திட வேண்டும் என்பதுதான் உண்மை. இதற்கு மேலும் நாம் இதையெல்லாமும் கைவிட்டு விட்டோமானால் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற எல்லா விஷயங்களும் நம்மை பாடாய்படுத்தி எடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகள் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பிவிடும் என்பது உண்மை. உன் மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு தயாராக இருக்கச் சொல்வது நான் அல்ல. உன்னை சுற்றி இருக்கும் இந்த வேண்டாத மனிதர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான். இவர்களினுடைய தேவையற்ற உணர்வுகள்தான் அத்தனைக்கும் காரணம். வேண்டும் என்றே உன்னை மிகப்பெரிய அளவில் இவர்கள் காயப்படுத்த முடிவெடுத்து விட்டார்கள். சுற்றி வந்து உன்னை சோதிக்க இவர்கள் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் அருகில் இருப்பதே நமக்கு தொந்தரவுதான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க வேண்டி வருகிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. என்னவாகும் என்று நாம் நினைத்து புலம்ப வேண்டாம். எது நடக்கும், இவர்கள் யார் என்று எல்லாமும் யோசித்து
உன்னை நீ வருத்தி கொள்ள வேண்டாம். இவர்கள் யாராகவே இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களில் அதிகமான உணர்வுகளை கொண்டவர்கள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உண்மைகளை தெரிந்து கொண்டவர்கள். உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்கள் கூட இவர்களுக்கு தான் தெரிந்திருக்கிறது. உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல உண்மைகளும் இவர்களுக்குத்தான் நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது போல இனி உன்னோடு எப்பொழுதும் நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே உனக்கு சரியாகவே புரியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் உன்னுடைய விருப்பங்களை உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நீ அத்தனையையும் கவனமாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளிலும் உன்னை தேடி வரும் இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் இது போன்ற நேரங்களில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னை மனதளவில் காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே இந்த இடத்தை விட்டு உன்னை வெளியேறச் சொல்லும் இவர்களை நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையின் உன் நன்மை என்று ஏற்றுக்கொள்ளாதே. இந்த இடத்தில் இருப்பது பிரச்சனையாக உனக்கு தோன்றுகிறது என்றால் இவர்கள் அதற்கு உனக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் தெரியுமா? உடனிருந்து உனக்கு நல்ல தேவைகளை நிச்சயமாக அவர்கள் உனக்கென சொல்லிவிட வேண்டும். சரியாகிவிடும், எல்லாமும் நல்லபடியாக மாறிவிடும் என்பது போன்ற ஒரு உணர்வுகளை அவர்கள் உனக்கு தர வேண்டுமே தவிர அதை எல்லாமும் விடுத்து நீ மனமுடைந்து நிற்கும் பொழுது உன் மனதில் தோன்றும் விஷயங்களை மேலும் உடைக்கும் விதமாக இவர்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக அதனால் உனக்கு மேலும் பல சோதனைகள் தான் இருக்குமே தவிர இதனால் உனக்கு எப்பொழுதும் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ளப் போவதில்லை என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி நீ தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர நீ புரிந்து கொள். சரியாக எதையுமே என் குழந்தை நீ உணர்ந்து நடந்து கொள். உன்னை ஆட்டி படைப்பது இனி நிச்சயமாக உனக்கே என்னவென்று புரிய வந்துவிடும். தேடி வந்து காயங்களை கொடுப்பவர்களின் உண்மையான எண்ணங்கள் என்னவென்பதனை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் முன்னால் உண்மையை உடைத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. இவர்களினுடைய எண்ணங்களை என்னவென்று உனக்கு நிச்சயமாக உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி நின்றோம், நன்மைகளை தேடி நின்றோம். ஆனால் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் நமக்கு இது போன்ற விஷயங்களை கொடுத்து விடவில்லை எனும் பொழுது அதனை நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நீ இந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டும் என்று யார் சொன்னாலும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உன் மனதிற்கு சரியென்று தோன்றும் பொழுது, நீ செய்வது சரியென்று உன்னால் உணரும் பொழுது ஒருபோதும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீ அடிபணிய வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை பதற வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. உன்னை நீ இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற்ற பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ மறக்காதே. பல சூழ்ச்சிகளும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறக்காதே. இனிமேலும்
என் குழந்தை, எதையுமே நீ புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் உனக்கே என்று எல்லாமும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன், பதறாமல் இரு. நான் வருகிறேன், கலங்காமல் இரு. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.